இப்ப என்ன சொல்லுது? கடைசி மீனும் பிடிபட்ட பிறகு, கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகு, கடைசி நதியும் நஞ்சான பிறகுதான் இவர்களுக்கு தெரியும் பணத்தை சாப்பிட முடியாது என்று. இது ஒரு கவிஞன் எழுதின கவிதை, அதை போட்டிருக்கேன். எல்லாம் நஞ்சான பிறகுதான் தெரியும் பணத்தை சாப்பிட முடியாது. அவை சொல்றா, பசி வந்தால் 10 பறந்து போகும். 10 பறந்துனா என்ன பாரு, மனிதன் உயர்ந்த பண்புகளை சொல்றா பாரு. பசி வந்தால் என்ன ஆகும்? இந்த பாரு, மானம், குடிப்பிறப்பு, கல்வி, பெருந்தன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தொழில் முயற்சி, காமம், இந்த 10 பண்பும் இல்லாத போயிடுச்சு மனிதன் இருந்தனா நீ மனிதனா இருக்க முடியாது. ஒரு மனித தன்மையற்ற ஒருவனா நீ மாறிடுவ. அப்ப பசி என்ற சொல்லு இல்லாம ஒழிக்கணும். அது இல்லைன்னா தான் சமூகம் ஒழுங்குக்கு வரும். சிறந்த கல்வி பசியற்ற நிலையை கொண்டு வந்தாதான் சமூகம் ஒழுங்கு இருக்கும். அப்ப ரசாயன உரங்கள், நச்சு பூச்சிக்கொல்லி மருந்துகள், வேர்ல ரசாயன உரம் நஞ்சு, மேல பூச்சிக்கொல்லி நஞ்சு. அது பூச்சிக்கொல்லி இல்ல, அது பூச்சிக்கொல்லி இல்ல, அது பூச்சியை மட்டும் கொள்ளாது. நல்லா பாருங்க, நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு. வேர்லையும் வெஸ்த கொட்டி மேல பூவுலையும் வெஸ்த கொட்டினா விளையிறது என்னவா இருக்கும்னா அறிவு சமூகம் சிந்திச்சு பார்க்கணும். அப்ப நஞ்சு எப்படி நஞ்சு? இங்க பாருங்க, நீங்க கவனிங்க, நான் அதை தனியா காட்டுவேன். இந்த பிறக்கும் போது குழந்தைக்கு புற்றுநோய் வருது. ஏன்? பிறந்த குழந்தைக்கு வருது, 3 வயசு குழந்தைக்கு வருது. ஏன் வருது? அது சாராயம் குடிக்கலையே, பான்பராக் போடலையே, புகையிலை போடலையே, சுருட்டு பிடிக்கலையே, சிகரெட்டு பிடிக்கலையே. எப்படி வந்துச்சு? தாய்ப்பாலை தவிர எதுவும் உண்ணாத குழந்தைக்கு எப்படி புற்று வந்துச்சு? தாய்ப்பால் நஞ்சாயிருச்சு. தாய்ப்பால் ஏன் நஞ்சாச்சு? தாய் சாப்பிட்ட உணவு நஞ்சாயிருச்சு. அந்த கிருஷ்ணுன்னு ஒரு பையன் கள்ளப்படத்துல கதாநாயகன் நடிச்சான். கள்ளப்படம்னு ஒரு படம். நல்லா உடற்பயிற்சி செய்யற பிள்ளை. அவனுக்கு நாக்கில் புற்று வந்துருச்சு. என்னன்னு சோதிச்சா அவன் எந்த கெட்ட வழக்கம் இல்லை. ஏன் வந்துச்சுன்னா, பச்சை காய்கறி தின்றுருக்கான். வெண்டைக்காய், கேரட்டு இதுல சாப்பிட்டுருக்கான். எதுக்கு? உடல் நல்லா இருக்கும்னு. பச்சை காய்கறி விஷமானதால் நாக்கில் புற்று. அன்னை சத்தியம் பேசுறேன், வேணா தேடிப்பாரு. நான் போட்டு காட்டுறேன்னு நினைச்சேன், போட்டு காட்டுறேன் பாரு. அப்ப என்ன பண்றேன்? கீழையும் நஞ்சில்ல, மேலையும் நஞ்சில்ல. அது பூச்சிக்கொல்லி இல்லை. என் உடன் பிறந்தவனே, ஜெர்மன்ல இருந்து ஒரு அம்மா வருது. நம்ம அப்பா நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கு. ஆழ்வார், இது என்னன்னு கேக்குது. இது பூச்சிக்கொல்லி. அப்படியா? எடுத்து குடிங்குது. நம்ம அப்பா சொல்றாரு, இந்த பொம்பளை நம்மளை கொல்ல விடா பாக்குது, அதை குடிச்சா நான் செத்து போயிருவேன்றாப்ல அப்பா. அப்ப எப்படி நம்மால் அது பூச்சிக்கொல்லின்னு சொன்னேன்? அது உயிர்கொல்லி நம்மாழ்வார். அது பூச்சிக்கொல்லி இல்ல, உயிர்கொல்லி. அதை எலி மருந்துங்கிற, எலியை மட்டும் உங்களை அதை சாப்பிட்டா நீனும் செந்துருவ. பூச்சிக்கொல்லிங்கிற, நீ சாப்பிட்டா நீ செத்துற. அப்படின்னா அது பூச்சிக்கொல்லி இல்ல, எலிக்கொல்லி இல்ல, உயிர்கொல்லி. உயிர்கொல்லி. இங்க பாரு. அப்ப கொடிய நஞ்சை நீ என்ன செய்யற? வேர்ல கொட்டுற. கொடிய நஞ்சை பூவுல கொட்டுற. இது ரெண்டையும் இல்லாம ஒழிச்சிடறேன். இயற்கை வேளாண் முறைக்கு வந்துடுறேன். வேளாண்மைக்கு வர என்ன பண்ணுவேன்? நான் தான் ஆடு மாடு வச்சிருக்கேன், கோழி வச்சிருக்கேன், கழுத பண்ணை வச்சிருக்கேன், பன்னி வச்சிருக்கேன். இந்த எருக்கள், மக்கிய இலைதலை கழிவு, இந்த குப்பை கிடங்கு வச்சிருக்கேன். அதுல இருந்து தான் பயாக்கஸ் எடுக்கிறேன். கீழே மடிகிற அந்த மண்ணை எடுத்துட்டு போய் என் நிலமெல்லாம் கொட்டி ஒரு சொட்டு ரசாயன உரம் இல்லாது நஞ்சில்லாத உணவை, ஆர்கானிக் ஃபுட்டுங்கிறிய, இயற்கை வேளாண்மைங்கிறிய, அதை செஞ்சிடறேன். நீ வந்தாவா வரலைன்னா போ, நான் செய்கிறேன். இந்த வேளாண்மையை முன்னிறுத்துற நிலையான பொருளாதாரம், அங்கதான் நிலையான பொருளாதாரம். ஏன்னா எப்பவுமே உணவுப் பொருளுக்கான தேவை இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே பசின்னு ஒன்று இருக்கிற வரை வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், கத்தரிக்காய், சோரக்காய், பால், முட்டை, நெய், தயிர், முருங்கைக்காய், புடலங்காய், பாவக்காய், இந்த அரிசி, பருப்பு, எண்ணெய், இந்த குதிராவளி, சாமை, திணை, இதுக்கான தேவை இருந்துகிட்டே இருக்கு. அது என்னது? நிலையான பொருளாதாரம், பிக்சட் எக்கனாமி. அங்க என்ன பண்ணிடுறேன்? நான் போய் நின்றுறேன். இவன் என்ன பண்றான்? காரை ஏற்றுமதி செஞ்சு வெங்காயம், பருப்பு, சோறை இறக்குமதி செய்யறான். நான் என்ன செய்யறேன்? காரை இறக்குமதி செஞ்சுட்டு சோறை ஏற்றுமதி செஞ்சிடறேன். இங்க பாரு, பில்கேட்ஸ், இவன் பேர், இவன் யாரு? சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, கணினி பொறியில இவன் தான் பிதாமகன். சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியினுடைய கணினி துறையில இவன் தான் பெருங்கோடீஸ்வரன். 2,76,000 ஏக்கர்ல அமெரிக்கால விவசாயம் பார்க்கிறான். சிரிக்கிறியா? நீ தேடி பாரு, பேக்குறான். இது அவன் நிலம் தான், அது 2,70,000 ஏக்கர்ல பாக்குறான். அவன்கிட்ட கேட்கிறாங்க, ஏன் பில்கேட்ஸ் நீங்க போய் விவசாயம் பார்க்குறீங்கன்னு? அங்கதான் நிலையான பொருளாதாரம் இருக்கு, அங்கதான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறான். எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுமா? அதைத்தான் சொல்றேன், எல்லாருக்கும் வேலை தரேன்றேன். புரியுதா? தரேன்றேன். அப்புறம் நான் சொல்லுவேன்ல, என்ன வேலை பார்க்கிற? சாப்ட்வேர்ல வேலை பார்த்தாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். நான் சொன்னது பில்கேட்ஸுக்கு தெரியுது. சாப்ட்வேர்லயே வேலை செஞ்சாலும்
சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். அதனால நம்ம விவசாயம் செய்யணும். விண்வெளிக்கு விண்கலத்தை ஏவுவார் விஞ்ஞானி. விஞ்ஞானிக்கு சாப்பாடு எங்க அப்பன் விவசாயி தான் அனுப்பணும். சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புவார் யாரு? சயின்டிஸ்ட். சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு எங்க அப்பன் சம்சாரி தான் அனுப்பணும். புரிஞ்சிருச்சா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுக்கு மேல பாடம் நடத்த முடியாது தம்பி, பார்த்துக்க. இப்ப நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை எப்படி கொண்டு வர? எல்லாருக்கும் அங்கதான் வேலை இருக்கின்றாரு. அதை நான் என்ன சொல்றேன், படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுத்துறேன்ற. இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்கிடுவேன். அது வேற. ஏன்னா கட்டாய கல்வி, காசுலா கல்வி, கட்டணமில்லா கல்வி கொண்டு வந்துடுறேன். அப்ப படிக்காதவனுக்கு என்ன வேலை கொடுப்ப? இங்க வரு, நீ கரும்பை வெட்டுறதுக்கு கல்வியாளன் தேவையில்லை, கரும்பு ஆலையில காய்ச்சறதுக்கு படிச்சவன் தேவையில்லை, எத்தனை டன் வெள்ளம் காய்ச்சிருக்கேன் என்றதுக்கு படிச்சவன் தேவை. எத்தனை டன்னை உள்ளூர் உணவு தேவைக்கு, வெளிமாநில தேவைக்கு, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறேன் என்பவனுக்கு கணினி படித்தவன், சாப்ட்வேர் படித்தவன், MBA MSc படித்தவன் எல்லாரும் தேவைப்படுறான். அப்போ ஒரே இடத்தில் படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுக்கிறேன். இப்ப வயிறை சரி பண்ணிட்டேன். ஏன்னா நானே விவசாயம் பண்ணிட்டேன், பசி உனக்கு இருக்காது. நானே என்ன பண்றோம், நம்மளே முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், அங்காடின்னு அரசே சந்தையை திறந்துருது. தூய தூய பொருள், நல்ல பொருள்களை, தரமான பொருள்களை சரியான அளவில் தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்குது. ஏன் கொடுக்குது? இவர்கள் இந்த நாட்டின் செல்வங்கள், என் தேசத்தின் மக்கள், என் சொந்தங்கள் என்று நாடு நேசிக்குது. அதனால தமிழ் தேசிய அரசு நேசிக்குது. அதனால என்ன செய்யுது? அரசே கொடுத்துருது. சேலத்தில் தக்காளி 10 ரூபாய்னா ஈரோட்லையும் 10 ரூபா தான், ராமநாதத்திலையும் 10 ரூபா தான், சிவகங்கையிலையும் 10 ரூபா தான். ஏன்னா அந்த விலையை தீர்மானிக்கிறாரு வேளாண் பெருங்குடி மக்கள். அங்க வேளாண் துறைக்கு கீழே ஒரு குழு இருக்கும். இப்போ சேலத்தில் 4 பேர், ஈரோட்டில் 4 பேர், கள்ளக்குறிச்சி 4 பேர், இப்படி வேளாண் துறையில் வல்லுநர்களை கூப்பிட்டு வேளாண் துறைக்கு கீழே ஒரு குழு இருக்கும், அமைச்சகத்துக்கு கீழே. அதை ஆய்வு செய்து சொல்லும், இந்த முறை தக்காளி 15 ரூபாய்க்கு விற்கலாம், இந்த முறை கரும்பு தட்டை 20 ரூபாய்க்கு விற்கலாம், இந்த முறை பால் லிட்டர் 10. அதைத்தான் அரசு பரிந்துரைச்ச உடனே அதை செயல்படுத்தும். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி செயல்படுத்துது? மக்களின் அரசு, மக்களுக்கான அரசு. மக்கள் என்ன சொல்றானோ அதை தான் செய்யும். இங்க பாரு, அடுத்து வயிறு முடிஞ்சு, பசி இல்லாம ஒழிச்சிட்டேன். நீ நம்பு ஒழிச்சிடலாம். பால் இருந்தா பசி இருக்காது. பால் முழு உணவு. ஒரு 1/2 லிட்டர் பாலை குடிச்சுன்னு வச்சுக்க பசிக்காது. இல்லைன்னா மோரை குடிச்சுன்னு வச்சுக்க பசிக்காது. வெறும் தயிரை சர்க்கரை பொடிச்சா அப்படின்னு வச்சுக்க பசிக்காது. வேணா சோதிச்சு பாரு. பால் முழு உணவு. தாயின் மார்ல நீ பால் தான் குடிச்ச, கழிவு வந்துச்சு. வேற எந்த திறமை, இளநீரோ பழச்சாரோ எது குடிச்சாலும் உனக்கு கழிவு வராது, மோசம் வராது. பால் குடிச்சா வர. ஏன்? முழு உணவு. பசிங்கிற சொல்லை ஒழிச்சிருவேன். உன் மகன் நீ நம்பு. இது என் இங்க பாரு, எனக்கு அறிவுப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ், என் உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய், என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கிறேன் என் தலைவன் பிரபாகரன் மீது ஆணையிட்டு சொல்றேன், நான் செய்வேன். நான் செய்வேன், நீ நம்பு. அடுத்து என்ன பண்றேன்? நீர் படுத்துட்டேன், வயிறு காட்டிட்டேன், உயிருக்கு வரேன். நோய் நாடி நோய் முதல் நாடு எதுனிக்க வாய் நாடி வாய் பெற்றேன்னு நம்ம பெருமகன் சொல்றாரு. நம்முடைய எதுன்றது மருந்தில்லா உணவே மருந்து. மருத்துவம் தேவைப்படாத ஒரு நோயற்ற சமூகத்தை உருவாக்குவது உங்க மகனின் கனவு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி பண்ற? இருக்கிற நோயை குணப்படுத்த என்ன பண்றேன் பாருங்க. ஆகச்சிறந்த மருத்துவத்தை உங்க மகன் கொடுத்துறேன், உங்களுக்கு கட்டணம் இல்லாம கொடுத்துறேன். தனியார் மருத்துவமனையில் என்ன தரம் இருக்கும் நீ நினைக்கிற, அதை தாண்டேன். எப்படி தரம் உயர்த்துறேன்? சட்டம் போடுவேன். வந்த உடனே முதலமைச்சர், அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர், அரசு அதிகாரிகள், IAS IPS, ஆசிரியர் பெருமக்கள் யாராக இருந்தாலும் அரசு மருத்துவமனையில் படுத்துத்தான் மருத்துவம் செய்யணும். இல்லை என்றால் உங்களுடைய சம்பளம் எவ்வளவு? 1,00,000 50,000 துண்டிக்கப்படும். நீங்க தான் படுக்கணும். நீ அரச மதிக்கல, அவமதிக்கிற, அதுக்கு தண்டனை, தண்டம் 50,000. 2,00,000 1,00,000 துண்டிச்சிருவேன். தொடர்ந்து அந்த தவறை செஞ்சுன்னு வச்சுக்க, கல்வி சான்றிதழை வாங்கி செல்லாதன்னு கையெழுத்து போட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்டுருவேன். நீ சேட்டையெல்லாம் பண்ண முடியாது தம்பி. ஏன்னா நான் பெரிய சேட்டைக்காரன், நீ எனக்கு ஆட்டம் காட்ட முடியாது.